ஹாய், இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே என்ன செடிலாம் இருக்குது, மரம்லாம் இருக்குது அப்படின்றது தான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் மரம். இந்த தடவை சீசனுக்கு எலுமிச்சம்பழம் நிறையா காய்ச்சிருக்கு. சிஸ்டர்ஸ்லாம் எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் எலுமிச்சம்பழம் நிறையா பறித்து கொண்டு போயிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அங்கே பக்கத்துலேயும் அம்மா நிறையா பறித்து கொடுப்பாங்க. கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது, அதனால் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பறித்து கொண்டு வந்துட்டேன். அடுத்து மாங்காய் மரம். இது போன வருஷத்துலேருந்து தான் வந்து இதில் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் சீசன் வராததுனால நிறைய பூ விட்டுருக்கு. இதில் குட்டி குட்டி பிஞ்சு நிறைய மாங்காய் பிஞ்சாக நிறைய இருக்குது. நான் அடுத்து இதில் பழம் வரும்போது அதோட வீடியோவை நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பப்பாளி மரம் பார்த்திங்கன்னா 2 பப்பாளி மரம் இருக்குது. சின்னது ஒன்று இருக்குது, பெருசு ஒன்று இருக்குது. அப்புறம் அம்மா வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரமும் செவ்வாழை கண்டு வச்சுருக்காங்க. இந்த தடவை நாங்கள் நியூ இயருக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்குமே வந்து அம்மாவோட அந்த செவ்வாழை கண்ணில் இருக்கிற இலையை தான் வந்து பறித்து அதில் தான் சாதம் போட்டு சாப்பிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவரைக்காய், புடலங்காய் நிறைய காய் வச்சுருந்தாங்க. இப்போ மண்ணோட தன்மை போனதுனால கொஞ்சம் காயெல்லாம் கம்மியாகிடுச்சு. அம்மா வீட்டு எலுமிச்சம்பழம் பார்த்திங்கன்னா அதில் பெருசாக இருக்கும், சாரும் நிறைய வரும். நான் ஊறுகாய் பழம் இவ்வளோ தான் பறித்து கொண்டு வந்தேன். இதில் போடுற ஊறுகாவை நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன்.